ஏன் பாட்டை நிறுத்திட்ட? பாடு, அப்பதான் பாடி கலப்பு தெரியாது. பாவம், நீ என்ன மாங்கு மாங்குன்னு ஓயாம வேலை செய்யற. உன் உடம்பு என்னத்துக்கு ஆறுது? இந்த பாரு, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்படும் போது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஐயோ, நீங்கள் என்ன പറയുന്നേ? എനിക്കൊന്നും புரியல. ஆமா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி ஒரு புன்னகையை காட்டிட்டு ஆம்பளைங்களை புலம்ப விடுவீங்களே, கள்ளி. ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? നിങ്ങളുടെ സംസാരവും എനിക്ക് വളരെ ഇഷ്ടമായി. சம்சாரமா? அவளையே இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறேன். மூதேவி, அவளுக்கு வாழ்க்கைப்பட்டு என்ன சுகத்தை நான் கண்டேன். இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா, இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா? எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளேன்னு எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க. ஒன்னையே எடுத்துக்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுற. இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? 3 வேளை கொட்டிக்கல, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை தர கழிச்சிடுவாங்க. நினைக்கிறாங்க. போங்க போங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாது. பாப்பேன். பேச கூடாது. பேசுவேன். பேசு. ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்கு தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் எனக்கு தப்பா வேற பேசுறியா? அவையார் விட்டாரு. എന്താണ് ശബ്ദം? എന്തിനാ അടിച്ചത്? എന്തിനാ? வேலை முடிஞ்சதா? வீட்டுக்கு பின்னாடி நம்ம படித்தரதான் இருக்கு, போய் குளிச்சிட்டு வா. பயப்படாம போய் குளிச்சிட்டு வா. உனக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் நீச்சல். எங்க நேரத்துல இது ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் குளிச்சிட்டு வரலான்ட்டு போறேன். எப்பவுமே இல்லாத புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு? நீ பகல்லே குளிக்க மாட்டேன், அதுவும் குளிர்ல ரா குளியல. நான் எப்ப வேணாலும் குளிப்பேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அன்பே, ஆருயிரே, உன்னை தன்னந்தனியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் என்று பாராமல் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன்.
கண்ணே உன் கையை எடுத்து வீசு. அடடடடடடடட. சாம்பாரில் ஊறிய போண்டாவை போல் தண்ணீரில் ஊறிய உன்னுடைய கைகள் சொதமுதோ என்று ஆகிவிட்டதே. அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது, சிலிர்க்கிறது பவளம். இதோ பார், இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் கரியாச்சத்தை வைத்துக் கொள்ளலாமா? அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா? அம்மா! ஊரே தூங்குற நேரத்துல தங்கமாடி குளிச்சிருக்கான் பாரு, நம்ம கொஞ்சம் பேசிட்டு இருப்போம். வேலைக்காரியாவே மாறிட்டியே. ഇവിടെ എനിക്ക് എന്ത് കഷ്ടമില്ല. നിങ്ങളുടെ അമ്മ ரொம்ப നല്ല അമ്മയാണ്. എന്നാല് ഈ കുടുംബത്തിൽ എന്ത് പ്രശ്നവും വരില്ല. കുറച്ച് ദിവസം തന്നെ ഇപ്പടി, പക്ഷേ പിന്നെല്ലാം ശരിയാക്കൂല്ലേ? ശരിയായിടാ, ശരിയാക്കണം. എന്താ ഇത്? രേവതി നക്ഷത്രം വളർത്തേക്ക് മുന്നേ ഇതൊന്നും വേണ്ട. ஏய், இதெல்லாம் அவட இங்க முத்தம் கொடுக்கறதுல முகூர்த்தம் பாக்குறதுல. எங்க இது சின்ன பாண்டிய காணோம்? ஐயோ அம்மே, நாளை உள்ள உள்ள. ஐயோ அடடே, நம்ம தம்பி போஸ்ட் ஆபீஸுக்கு டியூட்டிக்கு போய்கிட்டு இருந்தானா, திடீர்னு உங்களை பார்த்தேன், உள்ள வந்துட்டேன். எனக்கு கேரளாவில இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. யோ, உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன எனக்கு என்ன, டிஸ்மிஸ் ஆன எனக்குனயா? எப்பா இருந்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது இவர் யாரோ. அப்படியா விஷயம்? அது யாரு, உங்க அப்பாவா? பார்த்தா எப்படி தெரியுது? குத்து மதிப்பா அப்படிதான் தெரியுது. நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். நீ ரொம்ப குழம்பி போய் இருக்க. அடடே, பொண்ணு யாரு? கேரளாவா? ஆமாமா, வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது. பையன் கேரளால இருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தான். சபாஷ், வேலைக்காரியா? தம்பி, சில இடங்கள்ல வேலைக்காரிய வீட்டுக்காரியா பார்த்திருக்கேன். ஆனா வீட்டுக்காரிய வேலைக்காரியா பார்க்கிறது இதுதான் முதல் தடவை. ஒரு 200 rupees இருக்குமா? 200 ரூபாயா? அந்த பொண்ணு நிலைமைய பார்த்து 200 ரூபாய் கேட்டேன். திடீர்னு அந்த பொண்ணு அப்ப மேனனோட ஞாபகம் வந்துருச்சு. அதனால 300 ரூபாயா கொடு. இந்த போஸ்ட்மேனுக்கு கேரளாவில எல்லா அட்ரஸும் அச்சுப்படி, உங்க மாமன் மேனனோட அட்ரஸ் உட்பட. சரி சரி, கிளம்பு. இதுக்கு மேல நீ இருந்தா நான் அடிபடுவேன். கிளம்பு. போறேன், ஆனா அப்பப்ப வருவேன். ஆமா. ஏண்டா டேய், வேலைக்காரிய கூட்டிட்டு வந்த. ஏய், ஏண்டரே ஏண்டரே, வீட்டுல வச்சிருந்த இடியாப்ப மாவு எடுத்து கோலமா போடுற. அருவ இருக்கா உனக்கு? உனக்கு பாஷையும் புரியாது. போடி போடி உள்ள. அடடே, என்னம்மா நீ? பாவம் சின்ன பொண்ணு, அத போய் இப்படி திட்டுறியே. ஒருவேளை கேரளாவுல இடியாப்பம் மாவுல தான் கோலம் போடுவாங்களோ என்னமோ. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணு காலங்காத்தால எவ்வளவு அம்சமா கோலம் போட்டிருக்குது, பாராட்டாம திட்டுறியே. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். வர வர உடம்புல பயம் இல்லாம போகுது. சின்ன பொண்ணு, இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அவளை சொல்லல, உங்களை சொல்றேன். வாய மூடிட்டு உள்ள போங்க. என்ன? എന്താ? നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ ദുഷിച്ചു. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കോലയിട്ടില്ലെങ്കിൽ വീട്ടിൽ ലക്ഷ്മി വരും. நீ இடியாப்ப மாவுல கோலம் போட்டா உன்னை இடிக்காம இருப்பாங்களா? இனிமே எதை செஞ்சாலும் என்ன கேட்டு செய். നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ അടിക്കുവോ? எங்க அப்பா அடி வாங்குறதா நீ பார்த்தே இல்லையா? எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா உன்னை அடிக்காம இருப்பாங்களா? இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் வந்த மாதிரி நீ நடிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துறேன். நீ போ. இவளால காலையில இடியாப்பம் கட்டாயி போச்சு. பாண்டி, என்ன அழுதுகிட்டே போகுது? என்ன விஷயம்? அது ஏதோ சின்ன பிரச்சனையா சொல்லிட்டு போகுது. நீ ஏதாவது சொன்னியா? நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ ஏதோ அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுனியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோபமா இருக்காங்க, உன்னை வேற கூப்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு தொடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நியாயம் இல்லையே. அப்பா கிட்ட தான் தொடப்பம் இருக்கும், அவர் தான் மாமூலா பெருக்கிறவரு. நான் அந்த பொண்ணுகிட்ட கனவுல தான் பேசின மாதிரி. அம்மா അമ്മ എന്നോട് ക്ഷമിക്കണം. ഇതുപോലെ തപ്പ് ഇനി ഞാൻ ചെയ്യില്ല. நீ தப்பு பண்ண நான் திட்டினேன், அவ்வளவுதான். எழுந்துரு. அம்மா அம்மா, தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு. சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாம்மா மன்னிக்கணும். டேய், இடியாப்ப மாவு எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே. சின்ன பாண்டி, ஏன் வந்து வாண்டி எடுக்கிற? இப்பதான் 300 ரூபாய் எழுதேன். பத்தலையா உனக்கு? தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா?
அடுத்த லெட்டர் இப்படி திருட்டு தரமா படிக்கிறியே, இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கியே, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. இந்தா, யோ, யோ. 300 ரூபா கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான்தாயா. திருச்சி அழகா எச்சப்பட்டு ஓட்டியா? யோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன்முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவா, கழுத்து இருக்காத போயா. ஏய், கேரளால இருந்து லெட்டர் வந்திருக்கு. എന്താ ലെറ്ററാ? എന്റെ അച്ഛന് സുഖമില്ലേ? பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் உயிரோடு இருக்கிற செத்துட்டாரான்னு. நீங்க நாராயணன்ல அவர் போட்டுக்காரு. படிக்கிறேன் கேளு. அன்புள்ள சின்ன பாண்டிக்கு நாராயணன் எழுதியது. இங்கு நானும் மேனன் குடும்பத்தாரும் நலம். பவளம் எழுதிய கடிதம் மூலம்தான் நீ உயிரோடு இருப்பதே அங்கு தெரிய வந்தது. வருகிற 15ஆம் தேதி வளர்பிறை ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று மேனன் என்னிடம் கூறினார். அப்படியா? இன்னைக்கு என்ன தேதி? 15. அப்ப இன்னைக்கு தான் நமக்கு சாந்தி முகூர்த்தம். ആരാ എന്റെ ശാന്തി? சாந்தியா? சாந்தி முகூர்த்தம்னா ஒரு பெரிய முகூர்த்தமா? சகலத்தையும் தவிடு பொடி ஆக்கிற முகூர்த்தம். അയ്യോ അമ്മേ. ஐயோ, பார், இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். வைக்க போற பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவல அங்கதான் நான் வைக்க போற பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன். மாட்டு தொழுவம் மறந்துடாத. എവിടെ എവിടെ? மாட்டு தொழுவம் மே பால்லாம் கறப்பாங்களே, சிரிக்காத. ஏசுநாதரே மாட்டு தொழுவம் தான் பிறந்திருக்காரு. மறந்துடாத. 10 மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுற. என்ன சாணம் கொஞ்சம் நேரம் சென்ட் போட்டு வந்துடு, தூங்கிடாத. ஏய், என் படுக்க உனக்கு சாப்பாடா? நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட போ, என் ஒய்ஃப் வரப்பா. போ போ. மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும். அம்மா, அம்மே, அப்பா, அப்பே, அப்பான்னா அச்சன், அக்கா, சேச்சி, தங்கச்சி, சீச்சி. அப்படி இல்லையே. வேலைக்காரி பணிக்காரி, வேலைக்காரி பணிக்காரி. வேலைக்காரி ஆனாலும் நீ எனக்கு பிரியமான பெண், പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ ബോണവല്ലി. പണിക്കാരി പ്രേമമ്മേ, ഞാൻ നിന്നെ പവളക്കുന്നു, പ്രേമിക്കുന്നു. പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ മോണവല്ലി. കടലിനക്കര പോനോരേ, കാണാം പൊന്നിനെ പോനോരേ, പോയി വരുമ്പോൾ എന്ത് കൊണ്ടുവരും. இவையா இன்னும் வரல? இவனுக்கு குடும்பம் வேலை கறியுது. ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது இல்ல. பாரு, நம்ம அபிப்பிராயம் யாருக்கிட்டலாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா. பவளம், என்னது திடீர்னு உனக்கு எங்க அம்மாவுடைய குரல் வந்துருச்சு? அம்மா, என்னம்மா? எங்கடா இந்த நேரத்துல? இது 30 நாட்களில் மலை மலை. 30 நாள்ல மலை ஏற போறேன்றியா? இல்லம்மா, 30 நாட்கள்ல நான் மலையாளம் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பவளத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். உனக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, மலையாளம் வேறயா? அம்மா, நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? இன்னும் நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஆச்சரியப்படுறீங்களே. அம்மா, உதவாக்கற புறம்போக்கு ஒண்ணு தெரியாத முண்டா அப்படின்னு நீங்க என்ன திட்டுவீங்களே, அதை மாத்துறதுக்காக உலகத்துல உள்ள எல்லா பாஷையுமே கத்துக்கிட்டு மேதைன்னு பேர் எடுக்க போறேன். முதல்ல மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது பிரியசை, ராத்திரிகள் நினைக்க வேண்டி இதோ இவிட வர, ஆறுண்டு இவிட சோதிக்கான், கொச்சு கொச்சு தெற்றுகள், சத்திரத்தில் ஒரு ராத்திரி, வாடகை கூறுகிறது என் அம்மே, மாமனாரின் இன்பவெறி. அதே படம் சேலத்துல மாமனாரின் நியாயமான இன்பவெறி. சபாஷ் சபாஷ், ரொம்ப நல்லா பேசுற கண்ணா. நீங்க நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. இதையே மலையாளம் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாயால நல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அங்க போறேன். இப்படி வா, இங்க வாமா. என்னம்மா? இங்க வா கண்ணா. எங்க இப்படி காட்டு. என்னம்மா? அம்மா வலிக்கணும். ஞான் பொழைச்சு. அம்மா இல்லம்மா. நீ கதவு மூடிட்டு படு. தூக்கம் வருது. முதல் நாளே தூங்கிட்டு நம்ம பேரே கெட்டு போயிருப்பேன்.
மணி என்ன இருக்கும்? 12. அங்க என்ன சத்தம்? ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? மடியில மாத்திரை வச்சிருந்த கீழே வந்துருச்சு, அது எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். இது வயசான காலத்துல அப்பாவால குனிஞ்சு நிமிர்றது சிரமமா இருக்குமே அப்படின்னு நான் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. பெரிய பாண்டி இங்க வா. என்னம்மா? காலையில வயலுக்கு எருவு அடிக்கணும். ராத்திரி நேரத்துல மாத்திரை ஒண்ணும் தேட வேண்டாம். சீ, போய் படுங்க. சீ, போய் படு. போய் படு. இங்க யாரும் இல்லையாப்பா? ஏன்பா? நம்ம சின்னப்பாண்டி மாதிரி இல்ல. சின்னப்பாண்டி, சின்னப்பாண்டி, என்னப்பா ஆச்சு? என்ன நீ ரேவதி நட்சத்திரம் வளர்பிற 15ஆம் தேதி எல்லாம் வீணா போச்சு. ஐயோ அம்மா, ஏமா? ஏண்டா, எந்த பேய் பிசாசு தான் உன்னை கொண்டு வந்து இங்க போட்டுச்சு? சொல்லுடா. ஐயோ, எந்த பாவியும் என் மகனுக்கு வேண வச்சுட்டானே கடவுளே. இதோ வந்துட்டேன். என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? வீட்டுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தா, இப்ப வெளியே நல்லா தூங்கிட்டு இருக்கானே. சும்மா இருங்க. வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்த பையன் இப்படி தொழுவத்துல படுத்துட்டு இருக்கானா? என்ன அர்த்தம்? ஒருவேளை திடீர்னு ஏதாவது தொத்து வியாதி இவனை தாக்கி இருக்குமோ? அப்பா. இருக்காது இருக்காது, கண்டுபிடிக்கிறேன். நேத்து ராத்திரி எங்க படுத்திருந்த? உள்ள. காலையில எங்க எந்திரிச்ச? வெளியே. உள்ள வெளியே. நான் நினைக்கிறேன் போன ஜென்மத்துல இவன் காலமாடா இருந்திருப்பான்னு. அதான் பசுமாட தேடி இங்க வந்து படுத்து இருக்கிறான். எப்படி நிரூபிக்கிறான்? நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறீங்களா? இதையே மூட சொல்றீங்க? சே, சே, சே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நான் எதையும் மறைக்க தயாரா இல்ல. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். ரகசியம் போயிடு. நீ போ. நான் தான் போணுமா? சரி. ஐயோ, என்னது சைடு பாக்கெட்டா? இவ்வளவு நீளமா வச்சிருக்கான். இது அப்பா பாண்டு பாருப்பா, பாண்டு பாரு, பாண்டு பாரு. அப்பா நல்லா இருந்தானே. அப்பா பாண்டு பாரு. அண்ணா பாண்டு. ஏன்டா நுழைய முடியாதுக்குள்ளலாம் நுழைஞ்சு கஷ்டப்படுறேன்? அதுப்பா புதுசா போடும்போது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் பழகி போகும். இதோட வெளியே போயிடாத, நாய் துரத்தும். அம்மா இது எப்படி இருக்கு? ஸ்டைலா இருக்கா? இப்பவே சின்ன பாண்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுத்தாகணும். என்ன பிரச்சனை? நேத்து ராத்திரி கூடத்துல தூங்கிட்டு இருந்த சின்ன பாண்டிய இவன் தான் தூக்கிட்டு போய் மாட்டு தொழுவத்துல போட்டிருக்கான். இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு, நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஆமா, மாட்டு துழுவத்துல சின்ன பாண்டிய தூக்கி நானா? எப்போ? உங்க வீட்டுல எவ்வளவு செல்ல பொண்ணா ராஜாத்தி மாதிரி இருந்த, இங்க வந்து வேலைக்காரியா இருந்துகிட்டு கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்குமா? இல்லைங்க, நீங்களே கண்டிட்டு இந்த வீட்டுல இருக்க முடியுது. அதுவே எனக்கு വളരെ சந்தோஷம். மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிருக்கேன். அது கிடைச்ச உடனே இந்த சனி எல்லாம் விட்டுட்டு நேரா போறோம். ஜாலியா இருக்கிறோம். போன வேகத்துக்கு 2 குட்டி போடுறோம். குட்டியோ? அப்படி சொன்னாதானே உங்க மலையாளத்துல புரியுது. ஆமா, நேத்து ஏன் வரல? ഇന്നലെ രാത്രി ഞാൻ കഥ തുറന്നപ്പോ നിറയെ കൂർക്കാക്കള്. ஊர்க்காவா? നിങ്ങളുടെ അച്ഛനും ചേട്ടന്മാരും. எங்க அப்பனுமா? அந்த ஆளு கொடுத்தாரா? നേരത്തെ രാത്രി തങ്കപ്പാണ്ടി തന്നു. தங்கப்பாண்டி குரங்கு பாண்டி. இந்த வீட்டுல அப்ப அண்ணன் எல்லாம் ராட்சன் ஆயிட்டாங்க. வச்சுக்க. தாலி விழுத்துல நான் மட்டுமா? டாக்ஸ் எதுவும் கிடையாதா? இதான் மிச்சம். சாதிக்க சாதிக்க. இப்பெல்லாம் உங்களை பார்க்க முடியறதில்ல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்ததுல இருந்து நீங்க ஆளே மாறிட்டீங்க. வேலைக்காரியா அவ? தேவதை, சமையல் கட்டு தேவதை. அவ நான் எனக்கு எவ்வளவு உயிர் தெரியுமா? உண்மையை சொல்லு யசோதா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? யசோதா, நான் சொன்னா நீ எதையும் செய்வியா? இந்த தண்ணியில குதி. குதிக்கவா? குதி. இங்க யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க, குதி. யோ, என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த படித்தார் எனக்கு எழுதி தரியா? கண்டிப்பா எழுதி தரேன் யசோதா. ஆனா எங்களுக்கெல்லாம் காலையில ஒரு 4-5 சொம்பு தண்ணி அனுப்பிச்சிரு. நீங்களும் வாங்க, குளிங்க, வாங்க, குதிங்க. யசோதை, நான்
44, 45, 46, 47, 47, 48 எந்திரிச்சிட்டீங்களே. உங்களை விட நான் அதிக நேரம் மூழ்கி இருப்பேன். அப்படி நீ தண்ணியில என்ன விட அதிக நேரம் மூழ்கிந்தா உன்னைய நான் கட்டிக்கிறேன். பொய்யில்லையே. தண்ணி சாட்சியா தண்ணியில வச்சே கட்டிக்கிறேன். அப்ப ரெடியா? 1 2 நம்ம படித்துறையில கண்ட பொம்பளைங்க குளிக்கிறது, அத நீங்க வேடிக்கை பாக்குறது என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டேன். அண்ணனுக்கு 2 வயசாச்சு. பேசாம இந்த யசோதா கழுதை கட்டி வச்சானே. கரெக்ட். கழுதைக்கு கழுதை ஒத்து போயிடும். நீங்க வாய மூடுங்க. அப்போ இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஐயோ உனக்கு தெரிஞ்சும் பேசாம இருந்தியா? இங்க பாருங்கடா, குலங்கோத்திரம் தெரியாத கண்ட கழுதைங்களை கட்டிட்டு வந்துட்டா ஒத்துக்கவே நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன்.